வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காமராஜ் நகர் மழைநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை. துணைநிலை ஆளுநர் அதிரடி ஆய்வு. புதுச்சேரி அரசையும் முதலமைச்சரையும் விமர்சிக்க வைத்திலிங்கத்திற்கு தகுதியில்லை, அவரால் காங்கிரஸ் பூஜ்யமாகிவிட்டது என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றச்சாட்டு. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர். உண்மையான தகவல்களை அளிக்க பொதுமக்களுக்கு வேண்டுகோள். பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. பொது இடங்களில் மது அருந்திய 125 பேர் மீது வழக்கு. இனி விரிவான செய்திகள். மேம்பாலங்கள் அமைக்கும் பணியை நேரில் ஆய்வு செய்த துணைநிலை ஆளுநர் போக்குவரத்து நெரிசலில் தினமும் மக்கள் அவதி அடைந்து வருவதால் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில் பாதைக்கு மேலே மேம்பாலம் கட்டும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் விதமாக பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். கட்டுமான பணிகளின் போது பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து உப்பனாறு கால்வாய் மேம்பால பணிகளை மறைமலை அடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலை பகுதிகளில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உப்பனாறு வாய்க்கால் மீது கடலூர் சாலையிலும் பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. 100 கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்டப்படுகிறது. இப்பணியை விரைந்து முடிக்க அறிவுறுத்தியுள்ளேன். 2027 மார்ச் மாதத்திற்குள் பணிகள் முடிக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். இந்த வேலை வந்து மார்ச்சுக்குள்ள 27 மார்ச்சுக்குள்ள முடிச்சுக்குவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி ரூபாய் செலவிட கட்டிட்டு அதுல வந்து கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு, இப்போ ஒரு சைட்ல வந்து இந்த சைட்ல வந்து அது ஒரு 3 மாசம் டிராஃபிக் க்ளோஸ் பண்ணனா அவங்க இமீடியட்டா அவங்க ஜாப் முடிச்சிடும். அதுதான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். இந்த பப்ளிக் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ரூட் இதுன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மக்கள் வந்து நடுநடுவில் பூந்தர் அப்படியே போயிடுறாங்க. இட் இஸ் டேஞ்சரஸ். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், கணக்கெடுப்பு பணியின் போது 33 கேள்விகள் கேட்கப்படும் என்றும் கேள்விகளுக்கு உண்மையான தகவல்களை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 10 வருடத்திற்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. 2021ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டிய நிலையில் கொரோனா காரணமாக தள்ளி போனது. இந்தியாவின் மக்கள் தொகை ஏறத்தாழ 140 கோடியை கடந்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் நாட்டின் திட்டமிடல், தொகுதி மறுவரையறை மற்றும் பொது கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியமானதாகும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் இயக்குநர் சுந்தரேஷ் பாபு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதற்கட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். வீடு பட்டியலிடும் முதற்கட்ட கணக்கெடுப்பில் வீட்டின் வசதிகள் மற்றும் நிலைகள் குறித்து 33 கேள்விகள் கேட்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வீட்டு எண், வீட்டில் உள்ள பொருட்கள், வீட்டின் உரிமை நிலை, குடிநீர் ஆதாரம், கழிப்பறை வசதி, சமையலறை வசதி, குடும்பத்தினரில் உணவு முறை, தொலைபேசி எண் உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளது. சட்டப்படி கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். கணக்கெடுப்பு நோக்கத்திற்காக அதிகாரிகள் வீட்டு வளாகத்திற்குள் வருவதையும் கணக்கெடுப்பு எண்கள் அல்லது குறியீடுகளை வீட்டில் இடுவதையும் அனுமதிக்குமாறு பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்கள் அனைத்தும்
சட்டப்பிரிவு 15 கீழ் முற்றிலும் ரகசியமாக பாதுகாப்பாக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளின்படி கணக்கெடுப்பிற்கு ஒத்துழைக்காத சூழல் இருந்தாலும் வேண்டுமென்றே தவறான தகவல்களை அளித்தாலும் 1000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையில் முதற்கட்டமாக செல்ஃப் எனுமரேஷன் சொல்லக்கூடிய மக்களே அவங்களுடைய தரவுகளை பதிகிற பணி நடந்தது. அது மே 17 மே 31 வரைக்கும் நடந்தது. ஸோ அதில் கிட்டத்தட்ட 15,000 வீடுகளில் இருந்து அவங்களுடைய தரவுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மீதம் உள்ளவங்களுக்கு யாராவது பதிவு பண்ணாதவங்களுக்கு இன்றிலிருந்து வீடு வீடாக எங்களுடைய கணக்காளர்கள் மக்கள் தொகை கணக்காளர்கள் போயிட்டு வீடு வீடாக போயிட்டு கணக்கெடுக்கும் பணிகளை துவங்க இருக்கிறது. ஸோ இந்த பணிகளை கிட்டத்தட்ட புதுவையில் 3000 கணக்காளர்கள் ஈடுபட இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கணக்காளரும் ஒரு 200 வீடுகளுக்கு போயிட்டு இந்த கணக்கெடுப்பை மேற்கொள்ள பண்ணுறாங்க. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி 2027 பிப்ரவரியில் நடக்கும். இந்த முதல் பகுதியில் சோசியோ எக்கனாமிக் சென்சஸ், அதாவது மக்களுடைய அடிப்படை வசதிகள் ஒவ்வொரு வீட்டிலும் என்னென்ன இருக்கு. புதுச்சேரியில் பொது இடங்களில் மது அருந்தியதாக 125 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக புதுச்சேரி காவல்துறை பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்த உள்ளது. குறிப்பாக கடற்கரை பகுதிகள், மைதானங்கள், பூங்காக்கள், லாரி முனையங்கள், ரயில் தண்டவாளங்கள், ஒதுக்குப்புறமான இடங்களில் வார இறுதி நாட்களில் பகல் மற்றும் இரவு நேரங்களிலும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து புதுச்சேரி முழுவதும் காவல்துறையினர் பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொது இடங்களில் ஒழுங்கற்ற நடத்தை ஆகியவற்றில் நடவடிக்கை எடுத்தனர். அதில் பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்ட 125 நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி லாஸ்பேட்டை மங்களம் காவல் நிலையத்தில் தலா ஒருவர் மீது வழக்கு, சேதராப்பட்டில் 2, அரியாங்குப்பம் 3, ரெட்டியார்பாளையம், பெரியக்கடை, வில்லியனூர் 4, மேட்டுப்பாளையம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பத்தில் 5, நெட்டப்பாக்கம், திருபுவனை, தவளக்குப்பத்தில் 6, டி-நகர், உருளையன்பேட்டை, காலாப்பட்டு பகுதிகளில் 7, முத்தியால்பேட்டை, ஒதியஞ்சாலை, கிருமாம்பாக்கம் பகுதிகளில் 8, முதலியார்பேட்டை, பாகூர் பகுதிகளில் 10 என மொத்தமாக 117 வழக்குகளில் 125 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காமராஜ் நகர் மழைநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண துணைநிலை ஆளுநரிடம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை வைத்த நிலையில் துணைநிலை ஆளுநர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து பல்வேறு பொதுமக்கள் நல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். அந்த மனுவில் குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதியில் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக உப்பனாறு வாய்க்கால் மற்றும் வெள்ளவாரி வாய்க்காலில் நடைபெற்று வரும் பால பணிகள் முழுமையாக நிறைவு பெறாததே என தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த பால பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுடன் வாய்க்கால்களை தூர்வாரி மழைநீர் தடையின்றி செல்லும் வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சம்பந்தப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய உத்தரவிட்டதுடன் நடைபெற்று வரும் பால பணிகளை விரைவாக முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் உப்பனாறு மற்றும் வெள்ளவாரி வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி மழைநீர் தேங்காமல் சீராக வடிந்து செல்ல தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காமராஜ் நகர் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். ஸ்டடி பண்ணி தான் சொல்ல முடியும். இப்ப இந்த சைடு வந்திருக்க, இப்ப திருப்பி அந்த காமராஜ் நகர் சைடு போயிடுறோம். அங்க என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு சீக்கிரமா முடிக்கிறதுக்கு எங்க முயற்சி பாப்பா. அதுவும் பார்த்துட்டு என்ன பாட்டில் நெக் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மக்களோடு மக்களாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சிகிச்சை பெற்றார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியின் 7ஆம் தொகுதியில் மல்லாடி கிருஷ்ணராவ் வெற்றி பெற்று அமைச்சராக பதவியேற்றார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கு ஜலதோஷம் மற்றும்
தலைவலி ஏற்பட்டது. இந்த நிலையில் அவர் அரசு மருத்துவமனைக்கு சென்று மக்களோடு மக்களாக பரிசோதனை செய்து கொண்ட நிலையில் மாத்திரை மற்றும் மருந்துகள் பெற்று சென்றார். வில்லியனூர் தொகுதியில் குப்பை அள்ளுவது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதியில் பெரும்பாலான இடங்களில் கடந்த சில நாட்களாக சரிவர குப்பைகள் அள்ளுவதில்லை என்று புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி முழுவதும் தெருக்களை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இன்று ஆய்வுப் பணி மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் குப்பை அள்ளுவது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் ஆணையர் பிரபாகர், ஹெச்ஆர் ஸ்கொயர் நிறுவனத்தின் மேலாளர் உதயச்சந்திரன் மற்றும் ஏரியா சூப்பர்வைசர்கள் ரவி, ஆறுமுகம், முரளி, மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒரு கால அடிப்படையில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் இல்லாமல் சுத்தமாக தெருக்களை பராமரிக்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் குப்பைகளை ஏற்றுவதற்கான உபகரணங்கள் உடனடியாக ஊழியர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அந்தந்த பகுதிக்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக நியமித்து சுத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் கொம்பாக்கம், உத்தரவாகினிபேட் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு மீனவ கிராமத்தில் எழுந்தருளில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் செடல் மற்றும் தேர் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சோரியாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செடல் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய செடல் உற்சவ திருவிழா கடந்த 20ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று விமான உற்சவம், சிம்ம வாகனம், சேஷ வாகனம், அன்ன வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய நிகழ்வான 29ஆம் தேதி காலை 6 மணிக்கு மேல் அங்க பிரதட்சணம், பொங்கலிடுதல், சல்லடை விளக்கு செலுத்துதல் ஆகிய சுப்பிரமணியருக்கு சல்லடை விளக்கு செலுத்துதல், ஆலய சுப்பிரமணியருக்கு அபிஷேகம், எல்லை தேவதைகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிதம்பரம் பரமானந்த தீர்த்தம் பெண்ணை ஆற்றில் இருந்து கரகம் ஜோடித்து பாத குருடு, பாடை செடல், மாட்டு செடல் நடைபெற்றது. தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் 1008 அலகுகள் குத்தி ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து தேர் திருவிழாவை தொடங்கி வைத்தார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி குருவிநத்தம், சோரியாங்குப்பம் ஆலய நிர்வாகிகள், அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமவாசிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் நினைவு தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான தளபதி அறிவுறுத்தலின்படியும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் சொல்லி கிணங்கவும் மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழக தலைமை சார்பில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார், மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, நேயம் மக்கள் கழகத்தின் தலைவரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலை அம்மாள் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். மேலும் தொகுதி தலைமை நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலை அம்மாளின் சமூக பணிகளை நினைவு கூர்ந்தனர். பாகூர் சோரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ செடல் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் செடல் பிரம்மோற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி ஊராட்சி மற்றும் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய 84வது ஆண்டு செடல் உற்சவ மற்றும் தேர் திருவிழாவிற்காக கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், முருகர் வீதி உலா, அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் வீதி உலா, அருள்மிகு ஸ்ரீ சிவ குடும்ப வீதி உலா என்று ஒவ்வொரு நாளும் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது.
முக்கிய நிகழ்வான 29ஆம் தேதி காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை பக்தர்கள் செடல் போட்டுக்கொண்டு தீச்சட்டி ஏந்தியும் முக்கிய வீதிகளில் சென்றனர். அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் சுவாமியை அலங்காரம் செய்து தேரில் பவனி வருதல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நல்லவாடு கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பஞ்சாயத்தாளர்கள், நல்லவாடு மீனவ கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் போலியான செயலி அனுப்பி 2 பேரிடம் பண மோசடி செய்யப்பட்ட நிலையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஆண் நபரின் வாட்ஸ்அப்பில் KYC புதுப்பிக்க வேண்டுமென செயலி ஒன்று வந்துள்ளது. இது உண்மை என நம்பி மேற்கூறிய நபர் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து அவருக்கு தெரியாமல் மோசடி கும்பல் 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளனர். இதேபோல் பாகூரை சேர்ந்த ஆண் நபருக்கு வாட்ஸ்அப்பில் பாரி வாகவன் சேவா செயலி அனுப்பி போக்குவரத்து செலான் இருப்பதாக குறுந்தகவல் வந்துள்ளது. இதனை உண்மை என நம்பி மேற்கூறிய நபரும் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்த 22,000 ரூபாய் பணத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 2 பேர் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் செடல் உற்சவ திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் செடல் உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர், அபிஷேகத்தூள், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் வான வேடிக்கை, மேள தாளங்கள் முழங்க கரகம், வீதி புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து மாலை ஊரணி பொங்கலிட்டு படையல் இடுதல் மற்றும் காவடி எடுத்தல், செடல் போடுதல் நிகழ்ச்சிகளை பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயம் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து இரவு மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் மற்றும் அம்மன் சுவாமிகள் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மணப்பட்டு கிராமவாசிகள், ஆலய நிர்வாகத்தினர், இளைஞர்கள், பெரியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தால் புதுச்சேரி காங்கிரஸ் பூஜ்ஜியம் ஆகிவிட்டது என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று செய்தியாளர்களை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அறையில் சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமியையும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை விமர்சிக்க காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்திற்கு தகுதியில்லை என்று கூறினார். அவர் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரான பிறகு காங்கிரஸ் புதுச்சேரியில் பூஜ்ஜியமாகிவிட்டது. மேலும் பணம் வாங்கிக் கொண்டு முதலமைச்சர் தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துள்ளதாக காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கூறி வருகிறார். அப்படியென்றால் அவரது தலைமையிலான அமைச்சரவையில் தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்த போது எவ்வளவு பணம் வாங்கினார் என கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் மீது வைத்திலிங்கத்திற்கு திடீர் பாசம் வந்துவிட்டது. அவர் சபாநாயகராக இருந்தபோதுதான் அசோக் ஆனந்தை பதவி நீக்கம் செய்தார். அதை நேர்மையாக செய்தாரா? இவர் முதலமைச்சராக இருந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சியை இழந்து வருகிறது. வைத்திலிங்கம் காங்கிரஸ் தலைவரான பிறகு கட்சி பூஜ்ஜியமானது என கூறினார். தன் மீதான புகார் குறித்து நேரடியாக விவாதிக்க தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கு 76 வயதாகிவிட்டது. அதனால் மனநலத்தை பரிசோதிக்க வேண்டும் என கூறினார். காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தது போல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் வைத்திலிங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். அவர் ராஜினாமா செய்தால் காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கும் என்றும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கருத்து தெரிவித்தார். பணம் கொடுத்து அமைச்சர் பதவி என வாய்க்கு வந்ததை யாரும் பேசக்கூடாது.
காரணம், வெளி மாநிலங்களில் புதுச்சேரிக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது. ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் அன்பிட் சட்டமன்ற உறுப்பினர் என கூறிய வைத்திலிங்கம் தான் அவருக்கு தேர்தலில் சீட் கொடுத்தார். அவரிடம் எவ்வளவு தொகை வாங்கினார் என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கேள்வி எழுப்பினார். உதயம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற பெரிய தேர்பவனி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பங்கு உதயம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த திருப்பலியை திரு இதய ஆண்டவர் பசுலிகா ஆலய அருட்தந்தை பிச்சைமுத்து அடிகளார் நிறைவேற்றினார். திருவிழாவிற்கு வில்லியனூர் பங்கு தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார். மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராகினி மாதா உருவம் பதித்த சொரூபம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்திய பின்பு வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தேர்பவனியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் அணிவித்து திருவிழா வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளப்பட்டது. விழா ஏற்பாடுகளை உதயம்பட்டு கொம்பாக்கம் கிராம கிறிஸ்தவ பஞ்சாயத்து தலைவர் ஆசிரியர் அதோனிஸ், நாட்டாமை எட்மண்ட், செயலாளர் ரோஜிநாதன், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரெமோன் எலியா, உபதேசியார் ராக் லியோதே மற்றும் இளைஞர்கள், பாடல் குழுவினர்கள், பக்த சபையினர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திண்டிவனம் அடுத்த முட்டியூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் முட்டியூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் காலை கிரகம் கொடுத்து வீதி விழா, கூழ் வார்த்தல், சுவாமிக்கு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், பஞ்சாமிரதம் செய்து வீதி விழா நடைபெற்றது. திண்டிவனம் கிளை நூலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் 3ஆம் நிலை நூலகர் செங்கேணிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திண்டிவனம் கிளை நூலகத்தில் 3ஆம் நிலை நூலகர் செங்கேணி பணி நிறைவு மற்றும் பாராட்டு விழா மாவட்ட நூலக அலுவலர் இளஞ்சொழியன் தலைமையில் நடைபெற்றது. முண்டியம்பாக்கம் கிளை நூலகம் 3ஆம் நிலை நூலகர் வேல்முருகன், முதுகலை தமிழாசிரியர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் துவக்க உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ், திண்டிவனம் நகர காவல் ஆய்வாளர் பிரகாஷ், வாசகர் வட்ட தலைவர் ஏழுமலை, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தியாகராஜன், அகவை முதிர்ந்த தமிழ் ஆசிரியர் சிவபிரகாசம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி ஓய்வு பெறும் செங்கேணிக்கு நினைவு பரிசை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நூலக காவலர் கலைவேந்தன் சிறப்பாக செய்திருந்தார். திண்டிவனம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டு முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. திண்டிவனம் காவல் நிலைய புதிய ஆய்வாளர் பிரகாஷ் கணபதி முருகன் திருமண மண்டபத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தினார். முக்கிய அறிவுறுத்தல்கள்: போக்குவரத்து நெரிசலை குறைக்க, நேரு வீதியில் டிராபிக் அதிகம், அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், சாலையின் இருபுறமும் கயிறு அடித்து வாகன நிறுத்தம் ஒழுங்குபடுத்தப்படும், காலையில் கனரக வாகனங்கள் லோடு இறக்குவது ஒழுங்குபடுத்தப்படும், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீராக்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் கவனத்திற்கு: ஆர்சி, லைசன்ஸ், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். குறுகிய சாலைகளில் ஆட்டோ நிறுத்த வேண்டாம். அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏற்ற வேண்டாம். மீறினால் வழக்கு பதிவு செய்யப்படும். காவல்துறை நடவடிக்கை: போக்குவரத்து காவலர்களுடன் இணைந்து நகர காவலர்கள் நேரு வீதியை கண்காணிப்பர். உதவிக்கு தொடர்பு கொள்ள, குற்ற செயல்கள் அல்லது அவசர உதவிக்கு ஆய்வாளர் பிரகாஷின் தனிப்படையினை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமராஜ் நகர் மழைநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை. துணைநிலை ஆளுநர் அதிரடி ஆய்வு. புதுச்சேரி அரசையும் முதலமைச்சரையும் விமர்சிக்க வைத்திலிங்கத்திற்கு தகுதியில்லை, அவரால் காங்கிரஸ் பூஜ்யமாகிவிட்டது என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றச்சாட்டு. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர். உண்மையான தகவல்களை அளிக்க பொதுமக்களுக்கு வேண்டுகோள். பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. பொது இடங்களில் மது அருந்திய 125 பேர் மீது வழக்கு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.